சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க தூய குடிநீர், நடக்க சரியான பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், உண்ண நஞ்சில்லாத உணவு. இதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. இந்த கனவை நிறைவேற்ற நீங்கள் செய்ய வேண்டியது, வலிமை மிக்க நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வலிமையற்ற எளிய பிள்ளைகளாக நிற்கிற எங்களை வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக மாற்றுவது தான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமே இருக்கிற கடைசி பாதுகாப்பு. வேறு வழியே கிடையாது. புதிதாக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? போட்டு பார்த்து விட்டீர்கள். தாமரைக்கு பல ஆண்டுகள், கை சின்னத்திற்கு பல ஆண்டுகள், உதயசூரியனுக்கு பல ஆண்டுகள், ரெட்டலைக்கு பல ஆண்டுகள். என்ன நடந்திருக்கிறது? எது ஒரு மாறுதல், எது ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல், ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம்? எதுவுமே கிடையாது. அதே வறுமை ஏழ்மைதான். இலவச அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலை. அதுதான் நீங்கள் இங்கு இருக்க முரண்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். பேருந்து கட்டணம் இலவசமானவர்களுக்கு, ஆனால் அவன் கல்லூரியில் பள்ளியில் சீட்டு வாங்குவதற்கு 10 லட்சம் கொடுத்துருப்பான். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் சொல்கிறோம், கல்வியை தரமாக இலவசமாக கொடு, பேருந்து கட்டணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறேன். இது இதெல்லாம் சாதனைன்னு சொல்லுவாங்க. பேருந்து இலவசமாக விட்டோம். பேருந்து நான் இலவசம் கேட்கல, கல்வியை இலவசமாக கேட்குறேன். எப்படி இருக்கு? ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்குது நம்மை சுற்றி. நாமும் அதை கவனிக்காமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தீபாவளி பொங்கல் வந்தால் வேட்டி, சேலை, அரிசி, வெல்லம் இதுக்கெல்லாம் கையேந்த வேண்டியது. காலையிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைக்கிற ஒரு உழவர் குடிமகன், இந்த நாட்டு குடிகள், பொங்கல் அன்னைக்கு 100 ரூபா கிடைக்குமான்னு ஏங்கி நிற்க வேண்டியது. அவ்வளவு வறுமை இருக்கு. இதெல்லாம் சாதனை என்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது. பணி ஓய்வற்ற அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணம் நிலுவைத் தொகை 7500 கோடி எங்கே என்று கேளுங்கள். பல முறை போராடி போராடி தோற்றுவிட்டார்கள். இம்முறையும் பொங்கல் அன்று போராடினார்கள். மக்கள் குவைத்துக் கொள்கிறார்கள், பொங்கலுக்கு நாங்கள் எப்படி வெளியிலே செல்வதென்று. அவன் பிரச்சனையை நீங்கள் ஆழ்ந்து கேட்கவில்லையே. பல ஆண்டுகளாக போராடுகிறார்கள். அது அவருடைய பணம், அவருடைய காசு, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய காசு, அவருடைய காசு, அவர் உழைப்பு, அவருக்கு உரிய ஊதியத்தில் பிடித்த தொகை. ஓய்வு பெறும்போது அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது என்பதற்காகவே 58 வயசு ஓய்வு பெறும் வயதாக வைத்திருந்ததை 59 ஆக்கியது, பிறகு 60 வயதாக்கியது. அதனால் 2 ஆண்டுகள் படித்த இளைஞர்கள் வேலைக்கு வர முடியாமல் வெளியே நிற்கிறார். இப்பவும் ஓய்வூதியம் கிடையாது. எல்லாம் நிரந்தர பணியாளர்கள் கிடையாது, ஒப்பந்த கூலிகள் தான், ஒப்பந்த பணியாளர்கள் தான். நிரந்தர பணியாளர்கள் ஆக்கினால் அவர்கள் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதனால ஒப்பந்த கூலி. நீங்கள் ஏதாவது போராடி பணி நிரந்தரமாக்கினா உங்களை தூக்கிடுவாங்க. வேலை இல்லாமல் பல பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர், அவனை உள்ள எடுத்துக்கிடுவாங்க. அவனும் ஒப்பந்தம் தான். இதெல்லாம் ஏன் எனக்கு தெரிகிறது? இதில் எல்லா போராட்டத்திலையும் முதலில் நின்று களத்திலே போராடியவன் என்கிற முறையிலே இது எல்லாம் எனக்கு தெரியும். இந்த மீனவர் போராட்டமா அங்கேயும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஜல்லிக்கட்டா அங்கேயும் நான் தான். மீத்தேனா அங்கேயும் நான் தான். அணு உலையா அங்கேயும் நாங்கள் தான். ஸ்டெர்லைட்டா அங்கேயும் நாங்கள் தான். நெய்வேலி பழுப்பு நிலக்கத்துக்கு 26 ஏக்கர் எடுக்கிறியா அங்கேயும் நாங்கள் தான். மணல் கொள்ளை அதை தடுக்கவும் நாங்கள் தான். நீங்கள் இங்கே பாருங்கள், கட்டி பிடிக்க, ஆறுதல் கூற, கண்ணீர் துடைக்க நாங்கள், ஆனால் ஓட்டு போட இவங்க. இந்த பாவிகளுக்கு ஓட்டை போட்டு எல்லா துயரங்களையும் தந்தவர்கள் யாரோ, இத்தனை பிரச்சனையை இந்த நிலத்தில் நமக்கு தந்தவர்கள், திணித்தவர்கள் யாரோ, அவர்களுக்கே அதிகாரத்தை கொடுப்பது என்பது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக மாறிடும். அதனால் திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யக்கூடாது. ஒரு பூனை இருக்கிறது என் அன்புக்குரிய சொந்தங்களே. பூனை பாலை சூடாக காய்ச்சி வைத்து விட்டீர்கள் என்றால், பசியோடு வைந்து அந்த கிண்ணத்தில் இது வாயை வைத்து விட்டது, சுற்றுச்சு என்றால், மறுபடி வாழ்நாளில் வெள்ளையாக எதை பார்த்தாலும் கிட்ட வர்றது. ஒரு பூனைக்கு கூட அந்த அறிவு இருக்குது. மானமுள்ள தமிழ் மக்கள் நமக்கு இல்லைன்னா எத்தனை முறை தோற்பது, எத்தனை முறை தோற்பது, எத்தனை முறை ஏமாறுவது? இந்த முறையாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டாமா? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் என்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரு பள்ளியில், ஒரு கல்லூரியில் நிகழ்ச்சி நடக்குது, மாறுவேட போட்டி.
அங்கே சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி 3 பேர் நடிக்கிறாங்க. ஒரு மாணவர் நடிக்கிறார், ரொம்ப நாளாக நடிச்சிடுறாரு, அவருக்கு முதல் பரிசு. இன்னொரு மாணவர் நடிக்கிறாரு, ரொம்ப நாளாக நடிக்கிறாரு, அவருக்கு 2ஆம் பரிசு. இன்னொரு மாணவர் நிற்கிறாரு, அவருக்கு 3ஆம் பரிசு. இன்னொருத்தருக்கு அவர் யாருன்னா உண்மையிலே அவர் தான் சார்லி சாப்ளின். உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3ஆவது பரிசு. ஒருத்தன் பன்னி மாதிரி நல்லா கத்துவான், சின்ன பன்னி மாதிரி, வயசான பன்னி, நடு பன்னி மாதிரி நல்லா கத்துவான் சின்ன வயசுலேருந்தே. இந்த பன்னி மாதிரி கத்துறானேன்னு கூட்டம் கூடுது, நல்லா அவனுக்கு வருமானம் வருது. ஒருத்தன் வரான், எங்களை மாதிரி ஒருத்தன் வரான், நான் உன்னை விட நல்லா கத்துவேங்கிறான். அப்போ போட்டி நடக்குது வீதியில், எல்லாரும் கூடுறாங்க. அந்த ரொம்ப நாளாக பன்னி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான அவனுக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்குது. நல்ல கைதட்டு, விசில், சத்தம் பறக்குது. நான் நல்லா உன்னை விட கத்துவேன், எனக்கு ஒன்று ஆரவாரம் இல்லை, ஆதரவு இல்லை, அது எங்களை மாதிரி நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். கடைசியாக ரொம்ப நேரம் அந்த ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கொன்று கைதட்டு இருக்குது. இவன் சொல்கிறான், நிறுத்துங்கப்பா, நிறுத்து, இங்கே பாரு அப்படின்னு. ஒரு சாக்கு போட்டு ஒன்று மூடி இருக்குது, அந்த கோணி சாக்கை தூக்குறான். உண்மையான பன்னி படுத்துக்கிட்டது. இவ்வளோ நேரம் கத்துனது இவன் இல்லை, அந்த உண்மையான பன்னி. போலி சத்தத்தை கேட்டு கேட்டு ஏமாந்த மக்களுக்கு உண்மையான பன்னியின் சத்தம் மறந்து போச்சு. இப்போ எழுதுறார் ஐயா இறை என்பவர்கள், ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர். என்ன எழுதுறாரு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எப்பவும் நடிப்பவனுக்கே முதலிடம். அதனால என் மக்கள் நடித்து நடித்து இனிப்பான வார்த்தைகள், பசப்பான வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றுவர்களை நம்பி ஏமாறாது எளிய பிள்ளைகள். இப்போ எங்களுக்கு என்ன தேவை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, இந்த வேலையை செய்யணும்னு. தமிழ் செத்தா என்ன, இருந்தா என்ன, தமிழை வாழ்ந்தா என்ன, போனா என்ன, நான் பாட்டு போண்டி தானே எல்லாரையும் மாதிரி. கச்சத்தீவன் திருப்பி எடுத்தா என்ன, அணு உலையை வச்சா என்ன, எல்லாரையும் மாதிரி போண்டி தானே. சரி, எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிடுது, என்னையும் தான் கூப்பிடுச்சு, பல ஆயிரம் கோடி தாரம்னு. வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கலாமே. போக முடியாது. என்னை நம்பி எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் திரண்டு வருகிறது, அதை ஏமாற்றி விடக்கூடாது, அவன் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. இது கடைசி கையறு நிலை. இந்த கட்டத்தை விட்டீர்கள் என்றால் உங்கள் இனத்திற்கென்று ஒரு அரசியலோ வலிமையோ பாதுகாப்போ சத்தியமாக இருக்காது. எங்கள் தாத்தா காமராஜ் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நடக்காது. எங்களை கைவிட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிரு, கதையை முடிச்சிருவான், கதையை முடிச்சிருவான். உங்களுக்கென்று ஒன்றுமில்லை, அதை உணருங்க. நல்லா வீட்டில் போய் யோசிங்க. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பேசுகிற 10 நிமிஷம் பேச்சு இல்லை, 15 ஆண்டுகளாக நாங்கள் பேசிட்டு வர, திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். உங்கள் மேலே எவ்வளவு பேரன்பு வச்சு காதலித்து நாங்கள் இந்த மண்ணை மக்களை நேசித்து நிற்கிறோன்னு தெரியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும் பசியை மறந்து உறக்கம் தொலைத்து உடல் நலிவிற்ற போதும் விடாமல் நாங்கள் கத்தி கொண்டிருக்க காரணம் விட்டு விட்டு செல்ல முடியாது, விட்டு விட்டு செல்ல முடியாது. ஏன்னால் இதை யாராவது ஒருத்தர் செய்யணும்ல. இங்கே தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை என் பெற்றோர்களே. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதான் பிரச்சனை. அதனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக இருந்து எரிய தயாராக இருக்கிறோம். புரட்சி தீயை பற்ற வையுங்கள். நான் ஒரு விளக்கை ஏற்றினேன் என்றால் அந்த விளக்கை வைத்து 1,00,000 விளக்குகள் உங்களால் ஏற்ற முடியும். கேட்டுவிட்டு செல்லுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கான ஓட்டை சேகரிக்கிற களப்போராளிகளாக மாறுங்கள். நாம் தமிழர் கட்சி வெற்றியின் என்பது பெருமைமிக்க நாம் பிறந்த இனத்தின் வெற்றி. இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என்னுடைய பிள்ளைகள் கட்சித்து முழங்குவார்கள் உங்கள் உரிமைக்கான குரலை. உங்கள் உரிமைக்கான குரல் அதிகார வர்க்கத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் இந்த ஒலிவாங்கியை பயன்படுத்தி இந்த ஒலிவாங்கி சின்னத்திற்கு, மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். இதில்தான் ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் மார்க்ஸ், லேனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால் எல்லாரும், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாரும் இதில் தான். ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், அண்ணல் அம்பேத்கர், பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் இந்த ஒளிவாங்கியில் தங்கள் உள்ள முழக்கத்தை வெளியில் வைத்துதான் உலகத்தில் பெருமாறுதலை கொண்டு வந்தார்கள். அதையே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தை இந்த ஒளிவாங்கியின் மூலம் உங்களுக்கு கடத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஏப்ரல் 19 நடக்கிற வாக்குப்பதிவென்று ஒரே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில், ஒளிவாங்கி சின்னத்திலே பதிவிட்டு எங்களை வெற்றி பெறச் செய்து என் பிள்ளைகளை இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். 39 உறுப்பினர்கள் கொடுத்தீர்கள். என்ன நடந்திருக்கிறது? இப்போதுதான் மக்களின் பிரச்சனையை கேட்டு தேர்தல் அறிக்கை எழுதுகிறார்கள்.
எந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் உங்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள், உங்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள், நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கானவர்கள். எங்களை கைவிட்டு விடாதீர்களே அன்பு மக்களை, உங்களை நம்பி நிற்கிற மக்களை கைவிட்டு விடார்கள். அரும்பெரும் தலைவன் இந்த மண்ணிலே கிடைத்தான், நம்முடைய தாத்தன் காமராஜர். அவனை தோற்கடித்து வரலாற்றில் பெருந்தவரை தமிழ் பெருங்குடி மக்கள் செய்தார்கள். அவன் பேரன் இன்று வீதி வீதியாக கத்தி நிற்கிறேன். என்னையும் தோற்கடித்து வரலாற்றில் அதே பிழையை இன்னும் ஒரு முறை செய்து விடாதீர்கள். மதிப்புமிக்க வாக்கை என்னுடைய அன்பு தங்கை திருநெல்வேலியில் போட்டியிடுகிற சத்யா அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கடுமையான உழைப்பாளி. ஒரு குடும்பமே இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்கு, மீட்சிக்கு, எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றுது என்றால் அது என் தங்கை சத்யா அவர்களின் குடும்பம்தான். இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தை நீங்கள் பார்ப்பது அரிதினும் அரிது, அரிதினும் அரிது. எனவே பிஎஸ்சி ஆங்கில கல்வி, இளங்கலை வேதியியல், தொழில் முனைவராக இருக்கிற என் தங்கை சத்யா அவர்களுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்.